பேச்சு விவகாரத்தில் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது புழல் சிறையில் இருக்கும் மகாவிஷ்ணு மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்துல மேலும் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் நீதி இயக்கம் சங்க தலைவரான சரவணன் நேற்று கொடுத்த புகாரின் பேர்ல திருவொற்றியூர் காவல் நிலைய போலீசார் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அவதூறு பரப்பும் வகையில பரப்புதல் மற்றும் சட்டவிரோதமாக இவர் பொது அமைதியை குலைக்கும் வகையில பேசுவது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில சொற்பொழிவு என்ற பெயர்ல மூட நம்பிக்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குறித்த கருத்தை பரவியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இது தொடர்பாக சரவணன் அளித்த புகார்ல திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல மாற்றுத்திறனாளி ஒருவர் ஜெயராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பேர்ல 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை நேற்று சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிபதி உத்தரவிட்ட அடிப்படையில புழல் சிறையில அவர் அடைக்கப்பட்டுள்ள நிலையில மேலும் ஒரு 5 பிரிவின் கீழே திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக திருவொற்றியூர் போலீசார் இந்த வழக்கிலையும் கைது காட்டுவ உள்ளதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.